தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பின்னர் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்காக நகர்ந்து வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து எந்த நேரத்திலும் வினாடிக்கு 60,000 கன அடி உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் காவிரி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் நேற்று இரவு நேரத்தில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பேச்சுப்பாறை, கோதையாறு, களியல் குலசேகரம், அருமனை போன்ற பகுதிகளிலும், மார்த்தாண்டம், குழித்துறை, களியக்காவிளை உட்பட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தொடர் மழை காரணமாக நீர்நிலைகளும் அணைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. சென்னையின் பல்வேறு இடங்களில் அதிகாலை மிதமான மழை பெய்தது. சென்னை மாநகரின் பல பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மழை ஓய்ந்திருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. வேலூர் மாவட்டத்திற்குட்பட்ட பள்ளிகொண்டா, குடியாத்தம், பொன்னை, மேல்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. மாநகராட்சி பகுதிகளான சத்துவாச்சாரி, காட்பாடி, அடுக்கம்பாறை பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீர் மழை நின்றதும் வடிந்தது. திருச்சி அரியமங்கலம் பகுதியில் நேற்று மாலை கனமழை பெய்ததால் பாரதியார் தெருவில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிப்பட்டனர். மேலும் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இப்பகுதியில் மழைநீர் வடிகால்களை முறையாக தூர்வாரவில்லை என பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். தொடர் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் ரசாயன கழிவு கலப்பால் அணை பகுதியில் அதிகளவு நுரை பொங்கிச் செல்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் விளைநிலங்களுக்கு மத்தியில் மெல்லிய கோடு போல ரசாயன நுரைகள் பொங்கிச் செல்லும் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக எருமனந்தாங்கல் ஏரி உடைந்து 500க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் ஏரி நீருடன் கழிவு நீரும் கலந்து கருமை நிறத்தில் காட்சி அளிப்பதோடு துர்நாற்றமும் வீசுவதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விழுப்புரம் பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாகன போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இதனால் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கோலியனூர் வழியாக சுமார் 20 கிலோமீட்டர் சுற்றி விழுப்புரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக 2000 ஏக்கர்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. விளாம்பட்டி, மட்டைப்பாறை, ராமராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நெல் கொள்முதலில் ஈரப்பதத்தின் அளவை 17 22% தளர்த்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய மத்திய அரசு 2 குழுக்களை அமைத்துள்ளது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய உணவுத்துறையின் துணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர் தலைமையில் 2 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழுக்கள் டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ள அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அடுத்த மாதம் துவங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த 3 மாதங்களில் இந்த பணிகள் நிறைவடையும் என்றும் கூறப்படுகிறது.
சென்னை ஆரியபுரத்தில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை சார்பில் 42 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பூங்கா மேம்படுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சியில் 1000 மூட்டைகளாக இருந்த நெல் கொள்முதல் அளவு திமுக ஆட்சியில் 800 மூட்டைகளாகிவிட்டது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்டாவில் பாதிப்புகளை உரிய முறையில் கணக்கிட்டு உடனடி நிவாரணம் வழங்குமாறும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் முதலமைச்சரும் அமைச்சர்களும் பொய்யான கற்பனை உலகத்தில் வாழ்வதாக இபிஎஸ் விமர்சித்துள்ளார். நெல் கொள்முதல் குளறுபடிகள் குறித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட எதுவும் கூறாமல் மௌனம் சாதிப்பது வேடிக்கையிலும் வேடிக்கை எனவும் அவர் கிண்டல் அடித்தார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் மாதமே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். மேலும் செறிவூட்டப்பட்ட அரிசி விவகாரத்தில் இதுவரை மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை எனவும் நெல் கொள்முதல் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறும் புகார் உண்மைக்கு புறம்பானது எனவும் கூறினார். பொய்யை விதைத்து விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்யலாம் என எதிர்க்கட்சி தலைவர் திட்டமிடுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் முளைத்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி நாடகம் நடத்தியதாகவும் கடுமையாக தாக்கி பேசினார். திமுக அரசு போதுமான முன்னேற்பாடுகளை செய்யாததுதான் நெல் கொள்முதல் குளறுபடிக்கு காரணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டினார். சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல் கொள்முதல் பாதிப்படைய திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளை மூடியதும் முக்கிய காரணம் என்றார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பாக அமைச்சர் நாசர் தலைமையில் ஆவடியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் எழுப்பிய கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்காத அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கடிந்து கொண்டார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் டெல்டா மாவட்டங்களில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள பயிர்களின் பாதிப்பு குறித்து கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பருவமழையால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதை அடுத்து இழப்பீடு வழங்க வலியுறுத்தியுள்ளார். அதிமுக இணைப்பு தொடர்பாக 10 நாட்கள் கெடு விதிக்கவில்லை என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் 10 நாட்களில் பணியை தொடங்க வேண்டும் எனவும் 1.5 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் எனவும் தாம் கூறியதாக தெரிவித்தார். கோவில் சொத்து கோவிலுக்கே என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். வணிக வளாகம் கட்டும் போர்வையில் நிதியை சுரண்டிய திமுக அரசுக்கான அபாய மணியே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நெல் சேமிப்பு கிடங்குகளில் இருந்து 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ரயில் வேகன்கள் மூலம் அரவைக்காக சென்னை வடக்கு மண்டலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை விரைந்து இயக்கம் செய்யும் பணிகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஸ்ரீகாந்த் 28ஆம் தேதியும் கிருஷ்ணா 29ஆம் தேதியும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகும்படி தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட இருவரும் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். வரும் 30ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் மேற்கொள்கிறார். சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவரின் பிறந்த நாளை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் மாரடைப்பால் உயிரிழந்த சேந்தமங்கலம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல் மாவட்ட திமுக துணை செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வந்தவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். மதுரையில் 2 அமைச்சர்கள் 69 கவுன்சிலர்கள் இருந்தும் புதிய மேயரை தேர்ந்தெடுக்க முடியாமல் திமுக திணறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்தார். மதுரையில் நடைபெற்ற அதிமுக 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 5 மண்டல தலைவர்கள் மற்றும் நிலைக்குழு தலைவர் ராஜினாமா செய்ததாகவும் விமர்சித்தார்.
பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சொந்த கிராமத்தில் வேளாண் மற்றும் கால்நடை பராமரிப்பு பணிகளில் ஈடுபடும் வீடியோ கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மாட்டு சாணத்தை அள்ளுவதும் கால்நடைகளுக்கு தீனிகளை போடுவதுமாய் சுழன்று வேலை செய்த அண்ணாமலை பாதையில் தேங்கிய மழை நீரை வெளியேற்றும் பணிகளிலும் ஈடுபட்டார். புதிதாக வந்தவர் பெருமளவு வெற்றி பெறுவார் என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மறைமுகமாக கூறினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் 2026 தேர்தலில் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராது எனவும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னை வேளச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்றுவதற்கு புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எம்ஜிஆர் நகர் பகுதியில் வாழும் மக்கள் கழிவுநீர் தேக்கத்தினால் உண்டாகும் துர்நாற்றத்தில் வாழ்வதாக புகார் கூறப்படுகிறது. சென்னையில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சூளை அருகே பட்டாளம் பகுதியில் சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதனையடுத்து பள்ளத்தை தடுப்புகள் வைத்து மறைத்து வாகனங்கள் செல்லாத வகையில் போலீசார் தடுத்த நிலையில் பள்ளத்தை மூடும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நத்தைமேடு பகுதியில் சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசமரம் சாய்ந்து விழுந்தது. அரசமரத்தடியில் கிராம மக்கள் சிறிய அளவிலான சுவாமி சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தி வந்த நிலையில் மரம் விழுந்ததால் சோகமடைந்தனர். நல்வாய்ப்பாக அங்கு யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பெய்யும் தொடர் சாரல் மழையால் தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. தக்காளி தோட்டங்களில் சாரல் மழையால் அதிக தண்ணீர் சேர்ந்த காரணத்தால் செடிகள் மற்றும் தக்காளிகள் அறுவடைக்கு முன்னரே அழுக துவங்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேலூர் அம்மார் பள்ளியில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழை நீரில் தவறி விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழந்தான். குப்பன் என்பவரின் 4 வயது மகன் அந்த பள்ளத்தில் தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தொடர் மழை காரணமாக வேலூர் கோட்டை அகழியின் தடுப்புச் சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. புராதன சின்னங்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய தொல்லியல் துறை தனது வேலைகளை சரியாக செய்யாததன் விளைவாகவே சுவர் இடிந்து விழுந்திருப்பதாக மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். காரைக்காலில் குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து கொடுத்து மாணவனை கொலை செய்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. காரைக்கால் நேரு நகரைச் சேர்ந்த சகாயராணி விக்டோரியா என்பவர் தனது மகளை விட நன்றாக படித்து முதல் மதிப்பெண் வாங்கியதால் சக மாணவன் பாலமணிகண்டனுக்கு குளிர்பானத்தில் எலி மருந்தை கலந்து கொடுத்தார். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டம் தொடர்பான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்துள்ளது. கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என அனைத்து கோவில்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்புமாறு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தது. தவிர நவம்பர் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படியும் உத்தரவிட்டது. பீகாரில் அடுத்த மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி இன்று அம்மாநிலத்தில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் பாரத ரத்னா விருதாளருமான கர்பூரி தாக்கூருக்கு மரியாதை செலுத்த உள்ளார். பீகாரில் எதிர்க்கட்சிகள் எவ்வளவு மறைத்தாலும் ஆர்ஜேடியின் காட்டாட்சியை 100 ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் எப்போதும் மறக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். பீகார் சட்டசபை தேர்தலை ஒட்டி பாஜகவினருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது ஆர்ஜேடி நடத்திய காட்டாட்சியை இளைஞர்களுக்கு முதியவர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் மோடி அறிவுறுத்தினார். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி சூரியகாந்தை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி கவாய் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும் நீதிபதி BR கவாய் மே 14ஆம் தேதி அன்று பதவியேற்ற நிலையில் அடுத்த மாதம் 24ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார். இந்தியா
இந்தியாவை தாக்க முயற்சிப்பதற்கு முன் பாகிஸ்தான் இனிமேல் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு யோசனை செய்யும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நமது ராணுவ படைகள் நல்ல டோஸ் கொடுத்திருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். ராஜஸ்தானில் உள்ள பாகிஸ்தானுக்கு எதிராக 1971 ஆண்டில் நடந்த போரை பிரதிபலிக்கும் அருங்காட்சியகத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடியதோடு அவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினார். நாட்டின் ராணுவ பலத்தை அதிகரிக்கும் நோக்கில் 79,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஏவுகணைகள், கண்காணிப்பு கருவிகள், ராணுவ தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்களை கொள்முதல் செய்ய ராணுவ அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி நாக் ரக ஏவுகணைகள், போர்க்கப்பல்கள், எலக்ட்ரானிக் நுண்ணறிவு மற்றும் கண்காணிப்பு கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வரலாற்றில் பெண் கான்ஸ்டபிள் பணியில் சேர்ந்த 5 மாதத்தில் தலைமை கான்ஸ்டபிளாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவைச் சேர்ந்த தச்சு தொழிலாளியின் மகள் ஷிவானி குறுகிய காலத்தில் பதவி உயர்வு பெற்றிருப்பது 60 வருட கால BSF வரலாற்றில் முதல் முறையாகும். கூடுதல் அதிகாரியோ DIG ரேங்கில் உள்ள அதிகாரியோ உத்தரவிட்டால் மட்டுமே எக்ஸ் தளத்திலிருந்து சர்ச்சைக்குரிய பதிவுகள் நீக்கப்படும் என மத்திய அரசு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக காவல் ஆய்வாளர் உத்தரவிட்டால் கூட பதிவுகள் நீக்கப்பட்டிருந்தன. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் நியாயமான, சமமான ஒரு உடன்பாட்டை விரைவில் எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை படிப்படியாக குறைக்க ரிலையன்ஸ் நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்திருக்கும் நிலையில் எண்ணெய் வாங்கும் திட்டத்தை இந்திய அரசின் வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப சரி செய்ய திட்டமிட்டிருப்பதாக ரிலையன்ஸ் தெரிவித்திருக்கிறது. இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக வந்தவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பினால் அவர்களை வரவேற்க இலங்கை அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். நெல்லைக்கு வருகை தந்த இலங்கை துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் செய்தியாளர்களிடம் பேசும்போது மீனவர் பிரச்சனைகள் பேசி தீர்க்கக்கூடிய ஒன்று என்றார். லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாஜகவின் பி டீம் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளும் அரசை தகுதியற்ற அரசு என விமர்சிக்கும் சார்லஸ் மார்டினுடன் பாஜக ஏன் நெருக்கம் காட்டுகிறது என வினவினார். பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதி கட்ட தடை கோரிய வழக்கை 10,000 ரூபாய் அபராதத்துடன் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் விடுதி கட்டினால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கோரி விடுதி கட்ட தடை விதிக்க கோரி முதுகலை மாணவர் நவீன் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். புதுச்சேரியில் காவல் நிலைய வாயிலிலேயே ரவுடி சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. லாஸ்பேட்டை ரவுடி ஜாக்குபால் நண்பரின் மகன் பிறந்த நாளை ஒட்டி வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரே உள்ள சமுதாய கூடத்தில் பேனர் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மர்ம கும்பல் அவரை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. சகோதரர் சபேஷ் உயிரிழப்பால் தனது ஒரு கையே போய்விட்டதாக இசையமைப்பாளர் தேவா கண்ணீர் மல்க கூறினார். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த இசையமைப்பாளர் சபேஷின் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இன்று மாலை 4 மணி அளவில் வலசரவாக்கம் இல்லத்தில் அவரது இறுதிச் சடங்கு முடிந்து பிருந்தாவனம் நகர் இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் வழுத்தலைக்குடி பகுதியில் விபத்தை ஏற்படுத்தி முதியவர் உயிரிழப்புக்கு காரணமான தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமுல்லை வாசல் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்ற முதியவர் மனைவியுடன் பைக்கில் சென்றபோது தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பைக் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் உயிரிழந்தார். வெள்ளிக்குறிச்சியைச் சேர்ந்த முருகன், சிவபிரகாஷ் ஆகியோர் பைக்கில் திருப்புவனம் நோக்கி சென்றபோது பின்னால் வந்த பிக்கப் வாகனம் மோதியதில் இருவரும் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். பின்னர் சிவபிரகாஷ் உயிரிழந்தார்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள மகிமலை ஆற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தரங்கம்பாடி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த ஒரு ஆற்று பாசனத்தை மட்டும் நம்பியே விவசாயம் செய்து வரும் நிலையில் ஆற்றில் நடைபெறும் மராமத்து பணிகளால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் நெடுங்குன்றம் சாலையில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. வண்டலூர் காப்பு காட்டில் வசிக்கும் மான்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை தின்று உயிரிழந்து வரும் சூழலில் தற்போது பிளாஸ்டிக் கழிவுகளை மான்கள் சாப்பிடும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஈரோட்டில் தீபாவளி பலகார சீட்டு போட்டு மோசடி செய்ததாக திமுக கவுன்சிலர் குடும்பத்தினர் மீது எஸ்பியிடம் ஏராளமான பெண்கள் புகார் அளித்தனர். வளையல்கார தெருவில் வசிக்கும் திமுக கவுன்சிலர் மேனகா, அவரது கணவர் நடேசன், மகன் கதிர் ஆகியோர் பலகார சீட்டு பிடித்து லட்சக்கணக்கான ரூபாயுடன் தலைமறைவாகிவிட்டதாக புகாரில் தெரிவித்திருக்கின்றனர். உந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே ஓட்டலில் சாப்பிடுவதற்காக வந்த பெண் மழை நீரில் காதிலிருந்து கழன்று விழுந்த தங்க கம்மலை அதிர்ஷ்டவசமாக தேடி எடுத்துள்ளார். தேங்கியிருந்த மழை நீரில் விழுந்த தங்க கம்மலை நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு அங்கு மெட்ரோ பணியில் இருந்த வடமாநில தொழிலாளர்கள் உதவியுடன் தேடி எடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே பேருந்து படிக்கட்டில் தொங்கி வரும் கல்லூரி மாணவர்களால் அரசு பேருந்தை ஓட்டுநர் நடுவழியிலேயே நிறுத்தினார். பலமுறை சொல்லியும் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கி வருவதாகவும் ஏதாவது நடந்தால் தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் புகார் கூறிய நிலையில் சிறிது நேரத்திற்கு பிறகு பேருந்தை எடுத்துச் சென்றார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணின் வயிற்றிலேயே சிசு உயிரிழந்தது. மருத்துவர்களின் அலட்சியத்தால் குழந்தை இறந்ததாக கூறி செம்போடையைச் சேர்ந்த கோபிநாத் மனைவி கமலியின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே தகாத உறவால் பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஆண் நண்பர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கணவரை பிரிந்து வாழ்ந்த மருதம்புத்தூர் முத்துலட்சுமி தன்னுடன் தனிமையில் இருந்த வீடியோவை குறும்பலாப்பேரி சக்திவேல் பலருக்கும் பகிர்ந்ததோடு பணம் கேட்டு மிரட்டியதாகவும் தற்கொலை செய்து கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு பள்ளிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பள்ளிக்கு பூட்டு போடும் போராட்டத்தை பெற்றோர் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வளையாம்பட்டு ஊராட்சி இந்திரா நகர் அரசு நடுநிலை பள்ளிக்கு செல்லும் சாலையும் குண்டும் குழியுமாக இருப்பதால் மாணவர்கள் விழுந்து காயமடைவதாகவும் புகார் கூறினர். பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வாழ்நாள் உரிமம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவனிடம் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மனு அளித்தனர். மேலும் தங்களது தீப்பெட்டி தொழிலின் 100ஆண்டு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் போக்குவரத்து சோதனை சாவடியில் அதிகாரிகள் வாகனங்களை சோதனை செய்யாமல் பணம் வாங்கிக் கொண்டு அனுமதிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் அலுவலக அறையில் அமர்ந்து கொண்டு வாகனங்களுக்கு ஏற்றாற்போல் 500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை அதிகாரிகள் மாமூல் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விற்பனை செய்வதற்காக கேரளாவில் பதுக்கி வைத்திருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்கள், 6 செல்போன்கள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் பறிமுதல் செய்தனர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை ஐஸ் பறிமுதல் செய்யப்பட்டு 2 கைது செய்யப்பட்டனர். குற்ற தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது 20 கிராம் ஐஸ் போதை பொருளோடு சுற்றித் திரிந்த 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து ஒரு வாளும் கைப்பற்றப்பட்டது. விசாரணையில் இவர்கள் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புடையவர்கள் என்பது தெரியவந்தது. கர்நாடகாவில் பெய்த கனமழையில் தும்கூர் மாவட்டத்தில் ஏராளமான ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கின. யாரைக்கட்டை கிராமத்தில் ஏரியில் தவறி விழுந்த ஸ்ரவ்யா, அவரது தோழி புண்ணியா மற்றும் காப்பாற்ற முயன்ற வெங்கடேஷ் ஆகியோர் நீரில் மூழ்கி இறந்தனர். தோட்டா சாகரில் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்ட காரில் இருந்து ஓட்டுநர் பரமேஷ் குதித்து நீந்தி உயிர் தப்பினார். கடந்த 500 ஆண்டுகளில் முதல் முறையாக போப் மற்றும் இங்கிலாந்து மன்னர் ஒன்றாக பிரார்த்தனை செய்தனர். கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ஆங்கிலிக்கன் திருச்சபை பிரிந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டு பிரார்த்தனை இதுவாகும்.
ஆப்கானிஸ்தான் எல்லை மூடப்பட்டதன் காரணமாக பாகிஸ்தானில் தக்காளி விலை 400% உயர்ந்து கிலோ 186 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. தரைவழி சண்டை மற்றும் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து அக்டோபர் 11ஆம் தேதி முதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை கடவுகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் ஒவ்வொரு நாளும் இரு தரப்பினரும் சுமார் $1 மில்லியன் வர்த்தகத்தை இழந்து வருகின்றனர். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடான அமெரிக்காவின் தேசிய கடன் 3339 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் அதன்படி ஒவ்வொரு அமெரிக்கரின் தலையிலும் $1 கோடி கடன் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் இந்த கடன் தொகை இந்தியா, சீனா, ஜப்பான், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய பெரிய நாடுகளின் பொருளாதாரங்களுக்கு சமம் என்று கூறப்படுகிறது. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையை தங்கள் நாட்டுடன் இணைக்கும் மசோதாவுக்கு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இஸ்ரேலில் இருக்கும் நிலையிலேயே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதற்கு அவர் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இலங்கை மட்டக்களப்பு குருக்கள் மடம் பகுதியில் சுற்றி திரியும் காட்டு யானைகளால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த காட்டு யானைகள் கடந்த 1.5 மாதத்திற்கு மேலாக உணவு தேடி மக்களை அச்சுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. கோவையில் நடந்த டியூடு திரைப்படத்தின் வெற்றி விழா நிகழ்ச்சியில் நடிகர் பிரதீப் ரங்கநாதனுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற மாணவர்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற டியூடு திரைப்பட வெற்றி விழாவில் பிரதீப் ரங்கநாதன் செல்ஃபி எடுத்த போது கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தங்கள் தந்தை இன்னும் உயிருடன் இருக்கிறாரா என சமூக வலைத்தளத்தில் கேள்வி எழுப்பிய விஜய் ரசிகரை, நீங்களும் உங்கள் குடும்பமும் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து விட்டதாக அல்லவா தாம் நினைத்தேன் என்று இயக்குனரும் நடிகருமான லிவிங்ஸ்டன் மகள் பதிலடி கொடுத்த பதிவு இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஜோவிதா லிவிங்ஸ்டன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது அப்பா லிவிங்ஸ்டன் தொடர்பாக வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். நடிகை முகைதான் கான் தாம் ஒரே நேரத்தில் 4 பேருடன் டேட்டிங் செய்ததாக தெரிவித்துள்ளார். கமல்ஹாசனின் வேட்டையாடு விளையாடு படத்தில் நெருப்பே, சிக்கிமுக்கி நெருப்பே, விக்ரமின் கந்தசாமி படத்தில் என் பேரு மீனா குமாரி, விஜய் நடித்த போக்கிரியில் என் செல்ல பேரு ஆப்பிள் போன்ற பாடல்களுக்கு கவர்ச்சி நடனமாடி முகைதான் கான் ரசிகர்களை கவர்ந்தவராவார். மகளிர் உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி 49 ஓவர்களுக்கு 340 ரன்கள் குவித்தது. மழை காரணமாக இரண்டாவது இன்னிங்ஸில் DLS விதிப்படி 44 ஓவர்களாக குறைக்கப்பட்டு நியூசிலாந்துக்கு 325 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் நியூசிலாந்து அணி 44 ஓவர்களுக்கு 271 ரன்களே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 53 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெண்களுக்கான ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட்டில் 17 சதங்கள் அடித்ததன் மூலம் அதிக சதங்கள் அடித்தவரான ஆஸ்திரேலிய முன்னாள் வீராங்கனை மெக் லானிங்குடன் முதலிடத்தை இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா பகிர்ந்துள்ளார். ஒருநாள் கிரிக்கெட்டில் மட்டும் மெக் லானிங் 15 சதங்களும் ஸ்மிருதி மந்தனா 14 சதங்களும் அடித்துள்ளனர். அடிலைட் மைதானத்தில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணியை தோற்கடித்து ஆஸ்திரேலிய அணி அசத்தியுள்ளது. அந்த மைதானத்தில் 17 ஆண்டுகளாக நடந்த எந்த போட்டியிலும் இந்திய அணி தோல்வியை தழுவியதே இல்லை. இந்த நிலையில் அந்த பெருமையை ஆஸ்திரேலிய அணி தகர்த்தது. கந்த சஷ்டி விழாவின் 2ஆம் நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தங்கத்தேரில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். ஜெயந்திநாதரான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சஷ்டி மண்டபத்தில் எழுந்தருளினார். அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் தங்கத்தேரில் கோவிலை சுற்றி வலம் வந்த முருகனை அங்கு கூடியிருந்த பக்தர்கள் வழிபாடு செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை வனப்பகுதியில் அமைந்துள்ள தர்காவில் நேற்று நடைபெற்ற உருஸ் என்னும் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்தில் மத பாகுபாடின்றி திரளானோர் கலந்து கொண்டனர். இதை ஒட்டி பிரம்மாண்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பாடல்கள் பாடப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. மதுரை மாவட்டம் பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் நடைபெற்று வரும் கந்த சஷ்டி உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். 2வது நாள் விழாவில் முருகப்பெருமான் சர்வ அலங்காரத்தில் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி உலா வந்தார். முருகனை கண்டதும் பக்தி பரவசமடைந்த பக்தர்கள் அரோகரா முழக்கம் எழுப்பினர்.
காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் கந்த சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமான் விஷ்ணு அலங்காரத்தில் காட்சி அளித்தார். சுந்தராம்பிகை உடனமர் கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி 2ஆம் நாளான நேற்று விஷ்ணு அலங்காரம் செய்யப்பட்டு லட்சார்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த ஜாம்புவான் ஓடையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சேக் தாவூது ஆண்டவர் தர்காவின் 724ஆம் ஆண்டு பெரிய கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவின் முக்கிய நாளான வரும் 1ஆம் தேதி நள்ளிரவு சந்தனக்கூடு வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆரஞ்சு நிற ஐபோன் 17 ப்ரோ மாடல் போன்களின் நிறம் ஃபேட் ஆகி பிங்க் நிறத்திற்கு மாறி வருவதாக வாடிக்கையாளர்கள் குமுறி வருகின்றனர். ரசாயனம் கலந்த சொல்யூஷன்களை பயன்படுத்தி சுத்தம் செய்தால் இதுபோன்று ஆகும் என்றும் ஆல்கஹால் கலந்த வைப்ஸ்களை பயன்படுத்தி ஐபோன்களை சுத்தம் செய்யுமாறு ஆப்பிள் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது.